அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். தற்பொழுது இந்த அமைச்சரவை கூட்டம் எது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? விரிவான தகவல்கள். வணக்கம். தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தற்போது தொடங்கியுள்ளது. இந்த கூட்டத்தில் 3 அமைச்சர்களை தவிர அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டுள்ளனர். அதேபோல் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் தற்போது கலந்து கொண்டுள்ளனர். அதாவது வருகின்ற 18ஆம் தேதி தமிழக அரசினுடைய இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது. அதேபோல் 19ஆம் தேதி வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அந்த பட்ஜெட் ஒப்புதல் பெறுவதற்காக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அந்த முடிவெடுக்கப்படலாம் தெரிகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது அதற்கு முன்பாக அமைச்சரவை கூட்டி அமைச்சரவையினுடைய ஒப்புதல் பெறப்பட வேண்டும். அந்த வகையில் தான் இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது தற்போது கூடியுள்ளது. அதேபோல் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. அதாவது நிதி நிலை அறிக்கையில் பெருமளவிலான வரி சீரமைப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் வரைவு நிதிநிலை அறிக்கையும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அது குறித்தும் அந்த ஒப்புதலும் பெறுவதற்காக தற்பொழுது இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது கூட்டப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்படும். பல்வேறு புதிய திட்டங்கள், அதாவது தொழிற்சாலை தொடர்பான புதிய தொழிற்சாலைகள், அதே போல் முக்கியமான திட்டங்களுக்கான அந்த ஒப்புதலும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தான் பெறப்பட வேண்டும். ஆகையால் இந்த கூட்டத்தில் அது குறித்தும் பேசப்படலாம் என ஒப்புதல் பெறப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் 13,200 கோடி மதிப்பிலான புதுப்பிக்கப்பட்ட மின் விநியோக திட்டம் ஒன்று விரிவான திட்ட அறிக்கைக்கான அந்த ஒப்புதல் என்பது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பெறப்படலாம் என தெரிகிறது. இப்படி இந்த பல்வேறு முடிவுகள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளன. முக்கியமான பிரதானமாக இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அஜெண்டா என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக அமைச்சரவை கூட்டத்தில் அதற்கான ஒப்புதலை பெற வேண்டும். அதற்கான கூட்டமாக தான் இது தற்பொழுது பார்க்கப்படுகிறது. கூட்டம் முடிந்த பிறகு என்னென்ன கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்பது குறித்து விரிவாக அரசு சார்பாக அறிக்கை வெளியிடப்படும்.